மேடம் யாருங்க? யார் வேணும் உங்களுக்கு? இங்க சிங்கிள் ரூம் காலியா இருக்குன்னு கீழ கேட்ல டியூரட் போர்டு பார்த்தேன். அதுதான் ஒரு முறை ரூம் பார்த்துட்டு போலாம்னு வந்தேன். ஆமாங்க ரூம் இருக்கு. நீங்க பேச்சலரா? ஆ பேச்சலர் தான். சரி உங்க கூட இங்க எத்தன பேர் தங்குவாங்க? நான் ஒருத்தன் மட்டும் தான். அப்படியா? ரென்ட் 8000ங்க. உங்களுக்கு ஓகேங்களா? அப்படியா? ரூ. 8000 ஆமா. அது ஃபுல் ஃபர்னிச்சர் ரூம். அந்த ரூம்ல பெட், ஏசி, வாட்டர் ஹீட்டர் கூட இருக்கு. உங்களால இந்த வாடகை குடுக்க முடியும்னா, ரூம் இப்பவே பார்க்கலாம். சரிங்க. நான் ஒரு முறை ரூம் பார்த்துட்டேன்னா, அப்புறம் கன்ஃபார்ம் பண்ணிடலாம். சரி இருங்க. நான் போய் கீ எடுத்துட்டு வந்துர்றேன். சரிங்க மேடம். வாங்க போலாம். இதாங்க ரூம். நீங்க உள்ள போய் ஒரு தடவ செக் பண்ணிக்கோங்க. எல்லாம் ஓகே தான் மேடம். இங்க கிச்சன் இல்லையா? இல்லைங்க. கீழ போர்டுல கிளியரா போட்டிருக்கே பார்க்கலையா? இந்த ரூம்ல கிச்சன் எல்லாம் தனியா இல்லைங்கோ. சாப்பாடு எல்லாம் ஹோட்டல்ல பார்த்துக்கிட்டு, தங்குறதுக்கு மட்டும் ரூம் தேடுவாங்க இல்லைங்களா? அந்த மாரி ஆளுங்களுக்கு தான் இந்த ரூம் செட் ஆகுங்கோ. ஓகே மேடம். ரூம் எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. ஆனா ரென்ட் கொஞ்சம் கம்மி பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். இல்லைங்க. நார்மலா இங்க பேச்சுலர்ஸ்க்கு இந்த மாரி ரூம் எல்லாம் 10,000க்கு கம்மியா கிடைக்காது. ஆனா நீங்க ஒருத்தர் தான் தங்க போறதுனால 2 ஹார்ஸ் 8,000ன்னு சொன்னேன். அப்புறம் 5 மாசம் அட்வான்ஸு. அப்புறம் மெயின்டனன்ஸ் ஹார்ஸ் 500 தரணுங்க. அப்படியா? சரிங்க மேடம். நான் பக்கத்துல இருக்க ஏடிஎம்க்கு போயி டக்குன்னு பணத்த எடுத்துட்டு வந்துர்றேன். அப்படியா? சரி, நீங்க கொஞ்சம் சீக்கிரமா போய் எடுத்துட்டு வாங்கோ. எதுக்குன்னா உங்களுக்கு முன்னாடி 2, 3 பேர் வந்து கேட்டுட்டு போயிருக்காங்கோ. அவங்களும் ஃபோன் பண்ணி எனக்கு இன்னைக்கு அட்வான்ஸ் தரதா சொல்லியிருக்காங்கோ. நீங்க லேட் பண்ணீங்கன்னா வீடு அவங்களுக்கு குடுத்துருவேன். இல்ல வேணாம் மேடம். இந்த ரூம் எனக்கு ரொம்ப ரொம்ப புடிச்சிருக்கு. இந்த ரூம் விடுறதுக்கு எனக்கு மனசே வரல மேடம். நீங்க யாருக்கும் குடுத்துறாதீங்க. நான் இப்போ உடனே போய் 10 நிமிஷத்துல அட்வான்ஸ் பண்ணுன மொத்தத்தையும் குடுத்துறேன். சரிங்க. கொஞ்சம் சீக்கிரமா வந்துருங்க. அது இருக்கட்டும். நீங்க என்ன வேல பார்த்துட்டு இருக்கீங்க? நான் ஐடில வேல பார்க்குறேங்க. ஓ! அப்படிங்கிறா? சரி. சீக்கிரம் போயிட்டு வாங்க. இசை. சரி மேடம். நான் சீக்கிரம் போய் பணத்த எடுத்துட்டு வந்துர்றேன். சரி. நீங்க வரும்போது ஐடி ப்ரூஃப் ஜெராக்ஸ் எடுத்துட்டு வாங்க. சரி மேடம். இசை. மேடம் என்னங்க? அட்வான்ஸ் பண்ண எடுத்துட்டு வந்துட்டீங்களா? எடுத்துட்டு வந்துட்டேன் மேடம். இதுல ரூ. 40,000 கரெக்ட்டா இருக்குங்கோ. என்னாங்க மேடம்? என்னோட ஐடி ப்ரூஃப் கேட்டிருந்தீங்க. அதோட ஜெராக்ஸ் ஆ சரி கொஞ்சம் இருங்க. நான் உள்ள போய் ரூம் கீ எடுத்துட்டு வந்துர்றேன். சரிங்க மேடம். இசை. இந்தாங்க. இன்னும் 2 நாள்ல அக்ரீமெண்ட் சைன் பண்ணி குடுத்துடுறேன். உங்களுக்கு வேற ஏதாவது ஹெல்ப் வேணும்னா என்கிட்ட கேளுங்க. சரிங்க மேடம். சரி நீங்க எப்ப கூடி வரலான்னு இருக்கீங்க? நாளைக்கே வந்துர்றேன் மேடம். சரி காலையில உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டா என்ன கூப்பிடுங்க. கண்டிப்பா மேடம். தேங்க் யூ. அப்பாடா ஒரு வழியா நல்ல ரூமா கிடைச்சிருச்சு. சரி சீக்கிரம் ரெடியாகி ஆபீஸுக்கு போவோம். இசை. ஓம் இசை. என்னம்மா இன்னைக்கு காலேஜ்ல இருந்து ரொம்ப சீக்கிரமா வந்துட்ட போல இருக்கு. ஆமாம்மா, இன்னைக்கு எனக்கு காலேஜ்ல கிளாஸ் ஹால்ஃப் டே தான் இருந்தது. அப்படியா? சரி. உனக்கு ஏதாவது சாப்பிட எடுத்துட்டு வரவா? வேணாமா? வரும்போது இப்ப தான் கேன்டீன்ல சாப்பிட்டு வந்தேன். அப்படியா? ஏய்! பார்க்கவே ரொம்ப டயர்டா இருக்கடி. காஃபி போட்டு தரவா? வேண்டாமா? நான் ஏதாவது கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சுக்கிறேன். சரி, போ. ஆமா, உங்களுக்கும் கூல் ட்ரிங்க்ஸ் வேணுமா? இல்ல, எனக்கு எதுவும் வேணாம். ம். ஹலோ, ஹலோ கவிதா. என் ஹஸ்பண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. நீ கொஞ்சம் சீக்கிரம் வரியா? அப்படியா? நீ இப்ப எங்க இருக்க? நான் பக்கத்துல இருக்க ஜிஹெச் ஹாஸ்பிடல்ல கூட்டிட்டு போறேன். அப்படியா? சரி, சரி. நீ அங்கேயே இரு. நான் இப்பவே கிளம்பி வரேன். அம்மா, என்ன ஆச்சு? ஏய், நம்ம குரு அங்கிளுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாண்டி. அப்படியா? எப்போ? இன்னைக்கு தாண்டி. இப்ப அவரு ஜிஹெச் ஹாஸ்பிடல்ல இருக்காராம். அப்படியா? அங்களுக்கு ஏதாவது ரொம்ப அடிபட்டுருச்சாம்மா? என்னமோ அவங்க எனக்கு சரியா சொல்லவே இல்ல. உடனே கிளம்பி வர சொன்னாங்க. இசை. சரி, நான் உடனே அங்க போய் ஆகணும். நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. ம். உனக்கு ஏதாவது தேவைப்பட்டதுன்னா எனக்கு கால் பண்ணு. நான் போயிட்டு சீக்கிரமா வந்துர்றேன். சரியா? சரிம்மா. சரி, எனக்கு லேட் ஆயிடுச்சு. நான் போயிட்டு வரேன். சரிம்மா. வந்து டோர் லாக் பண்ணிட்டு ஜாக்கிரதையா இரு. சரி, போயிட்டு வந்துர்றேன். சரி. யார் வேணும்? என் பேரு ஸ்ரீதருங்க. நான் உங்க வீட்டு மொட்டை மாடியில ஒரு ரூம் இருக்குல்ல, அங்க புதுசா வாடகைக்கு வந்திருக்கேன்.
இன்னைக்கு ஹவுஸ் ஓனர் அக்ரீமெண்ட் பேப்பர் தரேன்னு சொன்னாங்க மேடம். அக்ரீமெண்ட் பேப்பர் ரெடியா இருந்தா குடுக்குறீங்களா? இல்லைங்க. அம்மா இப்ப தான் வெளிய போனாங்க. எனக்கு அக்ரீமெண்ட் பத்தி எல்லாம் தெரியாது. அம்மா அத பத்தி என்கிட்ட எதுவும் சொல்லல. நீங்க நாளைக்கு காலையில வந்து அம்மாகிட்ட கேட்டு வாங்கிக்கிறீங்களா? அப்படியா? சரிங்க. நாளைக்கு காலையில உங்க அம்மாகிட்டயே கேட்டு வாங்கிக்கிறேன். சரிங்க. வந்துட்டீங்களா? அவங்களுக்கு எப்படி இருக்குமா? அவருக்கு கால்ல நல்லா அடிபட்டிருக்கு. இப்ப ஐசியூல இருக்காரு. அப்படியா? ஆமா. ஆக்சிடென்ட் எப்படி நடந்ததாம்? இவர் ஆஃபீஸுக்கு பைக்ல போயிட்டு இருக்கும்போது, ஒரு சின்ன பையன் வேகமா வண்டி ஓட்டிட்டு வந்து இடிச்சுட்டான் போல இருக்கு. ஐயோ! அப்படியா? ஆமா. சரி, என்ன பண்றது? உங்க ஆண்டி தான் பாவம் அழுதுகிட்டே இருக்காங்க. ஐயோ! அவங்க நாளைக்கு என்ன ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லியிருக்காங்க. அப்படியா? ஆமா. சரிம்மா, அப்புறம் மேல ஒரு பையன் வாடகைக்கு வந்திருக்கான்ல. அவன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்துட்டு போனான். ஓ! நீங்க அந்த பையனுக்கு ரெண்டல் அக்ரீமெண்ட் குடுக்குறேன்னு சொல்லிட்டு போனீங்க போல. ஓ! அத கேட்கலான்னு வந்தான். நான் அவன்கிட்ட நீங்க நாளைக்கு காலையில எங்க அம்மாகிட்ட வந்து கேட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டேன். ஓ! அப்படியா? சரி. ஹலோ, ஹலோ. வணக்கங்க. எனக்கு உடனே ஒரு ரெண்டல் அக்ரீமெண்ட் ரெடி பண்ணணுங்க. நான் உங்களுக்கு ஒரு ஐடி ப்ரூஃப் அனுப்பி வைக்கிறேன். ஓகே மேடம். அனுப்பி வைங்க. நான் பண்ணிர்றேன். முடிஞ்ச உடனே நானே வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துர்றேன். சீக்கிரம் ரெடி பண்ணுங்க. ஓகே மேடம். ஏய்! யார் வந்திருக்காங்கன்னு பாரு. சரிம்மா. ஆமா ரெண்டல் அக்ரீமெண்ட் பேப்பர் ரெடி பண்ண சொல்லியிருந்தாங்க. அவங்க கிட்ட குடுத்துறீங்களா? ஓகே. இசை. யார் வந்திருந்தாங்கம்மா? யாரோ ஒருத்தர் வந்து அக்ரீமெண்ட் பேப்பர் குடுத்துட்டு போனாரு. அப்படியா? சரி குடு. இசை. சரி எனக்கு லேட் ஆயிடுச்சு. நானு ஹாஸ்பிட்டல் கிளம்பி போறேன். ஒருவேள நான் போனதுக்கு அப்புறமா மேல ஒரு பையன் 2க்கு இருக்கான்ல, அவன் வந்தான்னா இத குடுத்துரு. சரி அங்க வச்சிருங்க. சொல்லுடி என்னடி? நான் உன் நம்பருக்கு ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். நாட் ரீச்சபிளே வருதே. அப்படியா? சரி, அத விடு. இன்னைக்கு நீ ஆடிஷனுக்கு போனியே, செலக்ட் ஆயிட்டியா இல்லையா? எனக்கு தெரிஞ்சு இந்த வெப் சீரிஸ்ல செலக்ட் ஆயிடுவேன்னு தான் தோணுது. என்ன ஆடிஷன் பண்ணவர் கூட நான் நல்லா நடிக்கிறேன்னு தான் சொன்னாரு. நான் கண்டிப்பா செலக்ட் ஆயிடுவேன்னு கூட சொன்னாரு. அப்படியா? ஆல் தி பெஸ்ட். அவரு என்கிட்ட 2, 3 புரொடக்ஷன் கம்பெனி நம்பர் குடுத்தாரு. அவங்களுக்கு வந்து நான் ஃபோட்டோஸ்லாம் சென்ட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா மூவி சான்ஸஸ்லாம் கூட கிடைக்கும் போல இருக்குடி. உண்மையாவா? ஆமா. அப்ப அப்டின்னா, அந்த பொண்ணு ஆக்ட்ரஸா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா போல இருக்கு. சரி, சரி. கண்டிப்பா நீ இந்த மூவில செலக்ட் ஆகி பெரிய ஹீரோயினி ஆவ. ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் டி. சரிடி. நான் அப்புறம் கூப்பிடுறேன். ஏம்மா, நான் குரு அங்கிள பார்த்துட்டு சீக்கிரமா வந்துர்றேன். நான் வர வரைக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. சரிம்மா. சரி, நான் போயிட்டு வரேன். ம். நீங்களா? அம்மா இப்பதாங்க வெளிய போனாங்க. ஆனா என்கிட்ட அக்ரீமெண்ட் குடுத்துட்டு தான் போயிருக்காங்க. நான் எடுத்துட்டு வரேன். சரிங்க. இங்க தான் வச்சாங்க. இந்தாங்க. ஓகேங்க. தேங்க்ஸ். பரவாயில்லைங்க. ஆமா, நீங்க ஏதாவது சினிமால நடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமா, உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் ஒரு மூவில மேனேஜரா வொர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் மேடம். எங்க கம்பெனில புதுசா ஒரு படம் எடுக்க பிளான் பண்ணியிருக்கோம். நாங்க ஏதாவது நியூ பேஸ் கிடைக்குமான்னு எங்க பியாரோட்ட கேட்டிருந்தோம். பியாரோ தான் உங்க ப்ரொஃபைல காமிச்சாரு. அப்பதான் நீங்க சினிமால நடிக்க ட்ரை பண்ற விஷயம் எனக்கு தெரிஞ்சது. அப்படியா? சரி. உள்ள வாங்க. உட்கார்ந்து பேசுவோம். உட்காருங்க. சரிங்க. உங்க புரொடக்ஷனோட பேர் என்ன? இன்னும் எங்க புரொடக்ஷனுக்கு பேர் எதுவும் வைக்கலைங்கோ. ப்ராஜெக்ட், ஆர்டிஸ்ட் எல்லாம் ஃபுல்லா செட் ஆனதுக்கு அப்புறமா புரொடக்ஷனுக்கு பேர் வச்சுக்கலாம்னு இருக்கோம். உங்க ப்ரொஃபைல் எங்க டைரக்டருக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. உங்கள ஆடிஷனுக்கு கூப்பிடலாம்னு கூட என்கிட்ட சொல்லியிருந்தாரு. அப்படியா? ரொம்ப சந்தோஷங்க. நான் கூட நெறைய புரொடக்ஷன் கம்பெனிஸ்க்கு என் டீட்டெயில்ஸ் அனுப்பிட்டு தான் இருக்கேன். ஆனா, என் ஃபோட்டோ எப்படி உங்க புரொடக்ஷன் கம்பெனிக்கு வந்ததுன்னு தான் தெரியல. சரி, ஒரு நிமிஷம் இருங்க. நான் உங்களுக்கு ஏதாவது குடிக்க எடுத்துட்டு வரேன். சரி, இந்தாங்கோ. தேங்க்ஸுங்க. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. எனக்கு இங்க நெறைய புரொடக்ஷன் கம்பெனிய தெரியுங்கோ. உங்கள பத்தி நான் எல்லார்கிட்டயும் சொல்லி வைக்கிறேன். அப்படியா? ரொம்ப தேங்க்ஸுங்க. எனக்கு மூவில பெரிய ஹீரோயின் ஆகணும்னு ஆசைங்க. அதுக்காக நானும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். நீங்க மட்டும் ஹெல்ப் பண்ணீங்கன்னா, உங்களை நான் கடைசி வரைக்கும் மறக்கவே மாட்டேங்கோ. நீங்க கவலையே படாதீங்கோ. என்னால முடிஞ்ச ஹெல்ப்ப நான் கண்டிப்பா பண்றேன். நான் இதுவரைக்கும் எத்தனையோ பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன்.
நீங்க என் ஹவுஸ் ஓனர் வேற உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாம இருப்பேனாங்க? ஓகேங்க. தேங்க்ஸ். சரி, என் கான்டாக்ட் நம்பர் வேணா எடுத்துக்கோங்க. ஒரு நிமிஷம். என் மொபைல் இங்க தான் இருந்தது. எங்க போச்சு? சரி, இருக்கட்டும். நீங்க உங்க நம்பர் சொல்லுங்க. நான் சேவ் பண்ணிக்கிறேன். சொல்லுங்க. 633778. ஓகேங்க. நான் அப்புறமா கால் பண்றேன். சரிங்க. கொஞ்சம் மறக்காம உங்களோட புரொடக்ஷன்ல என்ன கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க. ஐயோ! கண்டிப்பா நான் டைரக்டர்ட்ட சொல்லி உங்களுக்கு சான்ஸ் வாங்கி தரேங்க. போயிட்டு வரேங்க. சரிங்க. ஏம்மா நான் கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு ஆன்டிக்கு சாப்பாடு குடுத்துட்டு வந்துர்றேன். கொஞ்சம் நீ வந்து டோர் லாக் பண்ணிக்க. சரிம்மா வாங்கோ. ம். சரி ஜாக்கிரதையா இரு. சரிம்மா. சீக்கிரம் வந்துர்றேன். ஹாய் நீங்களா? ஹாய் என் மொபைல் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சுங்க. என் சார்ஜர்ல சார்ஜ் போட்டா சரி, சரியா ஏற மாட்டேங்குது. உங்க கிட்ட சார்ஜர் இருக்குங்களா? ஆ இருக்குங்க. சரி உங்க ஃபோன் சி டைப்பா? ஆமாங்க. 35 வாட் சார்ஜர் தான் இருக்கு. பரவாயில்லையா? எதா இருந்தாலும் பரவாயில்லைங்க. எனக்கு ரொம்ப முக்கியமான கால்லாம் வரும். இந்த நேரம்னு பார்த்து என் ஃபோன்ல சார்ஜ் இல்லாம ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. நீங்க சார்ஜர் குடுத்தீங்கன்னா, சார்ஜ் ஏறுன உடனே குடுத்துருவேன். சரி இருங்க. நான் இப்பவே போய் சார்ஜர் எடுத்துட்டு வரேன். என்னாங்க சார்ஜ் போட்டுக்கோங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. என்னங்க நீங்க உங்களுக்கு சினிமால சான்ஸ் எல்லாம் வாங்கி தரப்போறேன். ஆனா நீங்க இதுவரைக்கும் என்ன வெளியவே நிக்க வச்சு தான் பேசிட்டு இருக்கீங்க. என்ன உள்ளலாம் கூப்பிட மாட்டீங்களா? ஐயோ! சாரிங்கோ. சரி உள்ள வாங்கோ. வந்து உட்காருங்கோ. சரிங்கோ. உங்க ப்ரொபைல் வேற புரொடக்ஷன் கம்பெனிக்கு அனுப்புனீங்களா? ஆ அதெல்லாம் அனுப்பிட்டு தாங்க இருக்கேன். ஆனா இதுவரைக்கும் ஆக்டிங்க்கு எந்த சான்ஸும் கிடைக்கலைங்க. சரிங்க உங்க கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசணும். பேசலாங்களா? அப்படியா? சரி சொல்லுங்க. நான் நேத்து எங்க டைரக்டர் கிட்ட உங்கள பத்தி சொன்னப்போ, ஹீரோயின் சான்ஸே குடுக்கலான்னு சொன்னாருங்கோ. அப்படியா? ரொம்ப தேங்க்ஸுங்க. நான் இப்படி கேட்கிறேன்னு தப்பா நெனச்சுக்காதீங்க. உங்களுக்கு இந்த சான்ஸ் வாங்கி தர்றதுனால எனக்கு ஏதாவது லாபம் இருந்தா நல்லாருக்கும். ஏங்க இத கேட்கவா இவ்ளோ தயங்குனீங்க? எனக்கு தர சம்பளத்துல உங்களுக்கு பெர்சன்டேஜ் தரேங்க. பெர்சன்டேஜ்ல எனக்கு எதுவும் தேவையில்லைங்க. அப்படியா? வேற என்ன வேணுங்க? நீங்க எனக்கு வேற ஏதாவது குடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். வேற என்ன கேட்குறீங்க? நீங்க என் கூட கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச எல்லா டைரக்டர்ஸ் கிட்டயும் சொல்லி, உங்கள இண்டஸ்ட்ரியிலேயே பெரிய ஆக்ட்ரஸ் ஆக்கலான்னு இருக்கேன். ஹலோ! என்கிட்ட இப்படி பேசுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும்? எப்படிங்க கூச்சமே இல்லாம இப்படி ஓப்பனா கேட்குறீங்க? நான் உங்கள ரொம்ப நல்லவர்ன்னு நெனச்சுட்டு இருந்தேன். உங்களால எனக்கு ஏதாவது சினிமால சான்ஸ் கிடைக்கும்னு பார்த்தா, கடைசில நீங்க என்ன இவ்வளவு கேவலமா இருக்கீங்க? இப்படி பண்ணிலாம் வர சான்ஸ் எனக்கு தேவையே கிடையாது. ஏங்க அவசரப்படாதீங்க. இது உங்களுக்கு கிடைச்ச நல்ல சான்ஸுங்க. ஏன்னா எங்களது பெரிய புரொடக்ஷனுங்க. எங்க மூவில மட்டும் நீங்க ஹீரோயினா நடிச்சீங்கன்னு வைங்க, அதுக்கப்புறம் உங்க தலையெழுத்தே மாறிடுங்க. பயங்கரமா ரீச் ஆயிடுவீங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு பெரிய பெரிய படத்துலலாம் சான்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறமா நீங்க லட்சக்கணக்குல ஏன் கோடிக்கணக்குல கூட சம்பளம் வாங்கலாம். அப்புறம் ஆடி கார், BMW, ஈசிஆர்ல பங்களா கூட வாங்கலாம். இது உங்களுக்கு கிடைச்சிருக்க பெரிய சான்ஸுங்க. இப்படிப்பட்ட சான்ஸ அவசரப்பட்டு மிஸ் பண்ணிடாதீங்கோ. நீங்க ஒரு தடவ நான் சொன்ன விஷயத்த பத்தி நல்லா யோசிச்சு முடிவெடுங்கோ. சரிங்களா? ஒருவேள உங்களுக்கு ஓகேன்னா என்கிட்ட சொல்லுங்க. சரிங்களா? நீங்க மட்டும் நான் சொன்ன மாரி செஞ்சா, அதுக்கப்புறம் நீங்க இந்த இண்டஸ்ட்ரியிலேயே பெரிய ஹீரோயின் ஆயிடுவீங்க. சரி நான் கிளம்புறேன். என்ன இது? இப்படி சொல்றாரு. இவர் சொல்றதெல்லாம் கேட்க நல்லா தான் இருக்கு. இவர நம்பலாமா? ஒண்ணும் புரியலையே! இப்ப என்ன பண்றது? இசை. ஹலோ, ஹலோ. யாரு? என்னங்க என்னோட குரல கேட்டு கூட கண்டுபிடிக்க முடியலையா? ஆ நீங்களா? சொல்லுங்க. நான் சொன்னத யோசிச்சு பார்த்தீங்களா? நீங்க மட்டும் ஓகேன்னு சொன்னீங்கன்னா, உங்கள நான் பெரிய ஹீரோயின் ஆக்கி காட்டுறேன். நீங்க மட்டும் நான் சொன்ன மாரி நடந்துக்கிட்டீங்கன்னா, உங்க எதிர்காலமே ரொம்ப பிரகாசமாயிடும். நீங்க ஓகேன்னு சொன்னீங்கன்னா, உங்கள கண்டிப்பா நான் பெரிய ஹீரோயின் ஆக்குறேன். நீங்க என் ரூமுக்கு ஒரு முறை வந்தா போதும். என்ன சொல்றீங்க? 1 இசை நீங்க தானா? வாங்க உட்காருங்க. ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க. நீ இப்ப தான் கரெக்ட்டா முடிவு எடுத்திருக்க. இந்த வருஷம் எவ்ளோ பெரிய ஹீரோயின் ஆகுறன்னு பாரு. இந்த நிமிஷத்துல இருந்து உனக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு.
அடுத்த வாரமே உன்ன எங்களோட மூவில நான் ஹீரோயின் ஆக்கி காட்டுறேன். என்ன இவ கதவு சும்மா தாப்பா போட்டுட்டு எங்க போனா? சுருத்திம் சுருத்திப்ப சுருத்திட்டா சுருத்திமா சுருத்தி எங்க போயிருப்பா இவ? எதுக்கும் சிசிடிவி கேமராவ செக் பண்ணி பார்ப்போம். இவ எதுக்கு மேல போறா? வாழ்க்கையில எப்பவுமே இப்படிதான் புத்திசாலித்தனமா முடிவு எடுக்கணும். நீ எடுத்த இந்த முடிவு உன்னை எங்க கொண்டு போய் நிறுத்தப் போகுது தெரியுமா? இந்த நேரத்துல யாரு? ஏய்! 2 பேரும் ரூம் லாக் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய்! உனக்கு இங்க மேல என்னடி வேல? கேட்கிறேன்ல. மேல எதுக்குடி வந்த? சொல்லுடி. இவ ரூமுக்கு நீ எதுக்கு வந்த? அம்மா, இவரு எனக்கு சினிமால ஹீரோயின் சான்ஸ் வாங்கி குடுக்குறேன்னு சொன்னாரு. சினிமால சான்ஸ் வேணும்னா, இவரு சொன்ன மாரி எல்லாம் நான் செய்யணும்னு சொன்னாரு. அதான் வந்தேன். டேய் ப்ராடாடா! நீ என்கிட்ட ஐடில வேல செய்றதா தான சொன்ன. நீ எப்படிடா என் பொண்ணுக்கு படத்துல சான்ஸ் வாங்கி தருவ? அப்படின்னா என் பொண்ணுகிட்ட இப்படி சொல்லி அவள ஏமாத்தலான்னு பார்க்குறியா? ராஸ்கல்! உன்னெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. உன்ன என்ன பண்றேன்னு பாரு. இப்பவே உன்ன போலீஸ்ல புடிச்சு குடுத்து, நான் யாருன்னு காமிக்கிறேன். வாடா, வான்னு சொல்றேன்ல. மேடம், மேடம், சாரி மேடம். ப்ளீஸ் மேடம். என்ன? மன்னிச்சிருங்க மேடம். நான் தெரியாம ஏதோ இப்படியெல்லாம் பண்ணிட்டேன். என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க மேடம். இனிமே இப்படி பண்ண மாட்டேன் மேடம். டேய்! உன்ன நான் நல்ல பையன்னு நெனச்சேன்டா. ஆனா நீ என் பொண்ணு வாழ்க்கைய நாசம் பண்ணலாம்னு பார்த்தேன்ல. உன்னெல்லாம் சும்மாவே விடக்கூடாதுடா. நடுறா போலீஸ் ஸ்டேஷனுக்கு. மேடம் சாரி மேடம். ஏதோ தெரியாம பண்ணிட்டேன். இனிமே யாருகிட்டயும் இந்த மாரி நடந்துக்க மாட்டேன் மேடம். ஒரு தடவ மன்னிச்சிருங்க மேடம். நீ என் பொண்ண ஏமாத்த நெனச்ச மாதிரி, இன்னும் எத்தன பொண்ணுங்கள ஏமாத்துனியோ? உன்னெல்லாம் சும்மா விடக்கூடாதுடா. வாடா. மேடம், மேடம், சாரி மேடம். மேடம் ப்ளீஸ் மேடம். மேடம் வேண்டாம். மேடம். மேடம் ப்ளீஸ் மேடம். வான்னு சொல்றேன்ல.